அண்ணியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் உட்காந்து எஃப்ஐ எதில் ஸ்டாப் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம். எதில் ஸ்டாப் பண்ணியிருப்பேண்ணா? ஸோ நீங்கள் எதுவுமே இதெல்லாம் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே ஹைட் பண்ணியிருப்பீங்க. எதுவுமே சொல்ல வேண்டாம். தெரிஞ்சு மாமா நீ ஒன்றும் காலேஜ்லாம் போக வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுறது? வேண்டாம். இந்த எருமாடை சமாளிச்சுக்கலாம். எருமை மாடை இவனுக்கு எதுக்கு ஏமலை லவ் வரணும்? என்ன மாமா அகெயின் கால் பண்ணுறாரு. சொல்லு மாமா. பொண்டாட்டி ஈவினிங் நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் சரியா? ஒர்க் இருக்குடி. நீ வந்துக்கிறியா? சரிங்க மாமா. ஐயோ வந்துக்கிறேன்னு சொல்லிட்டேன், எப்படி வர்றது எதுவுமே தெரியலையே. ஐயோ அப்போ கரெக்டாக உங்கள் ஃப்ரெண்ட் என்ன ஜாயின் இல்லை என்னோட ஒன்றும் இல்லை. என்னாச்சு? நல்ல வேலை கொஞ்ச நேரத்தில் என்னோடய ஹஸ்பண்ட் வராமல். அதெல்லாம் வளராத ப்ளீஸ் ஜாயின். என்னாச்சு? இல்லை என்னை வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க, வரவே இல்லை. இது நியூ இடம் வேறையா, அதான் எப்படி போகிறதுன்னு தெரியல. கொஞ்சம் லைட்டாக அது ஒன்றும் கவலைப்படாத. உங்கள் ஏரியா எங்கள் ஏரியாலாம் ஒரே ஏரியா தான், நம்ம எப்படி ஒன்றா போய்க்கலாம் ஓகேவா? சரி ஜெனி. ஒயன் உனக்கு ஆல்ரெடி நோட்ஸ்லாம் மேம் சென்ட் பண்ண சொன்னாங்க, உங்களை நான் மெயில் பண்ணி விட்டுறேன். உன்னோட மெயில் ஐடி கொடு. ஸோ நீங்களும் மெயில் ஐடி கொடுக்குறீங்க. ஸோ அவ்வளோ கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட பேசிட்டு அப்புறம் பிரைட்டு நான் லவ் பண்ணுறானா? ஆமாம் அப்படி தான் சொன்னான். நீ என்ன சொன்ன? நான் வேணாம் தான். அமைதியாரு. இந்த காலேஜ்லேயே அதுங்க கேங்கே சரியான பொறுக்கி கேங். நீ வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லி அவன் கோவத்தெல்லாம் கிளப்பிட்டுருக்காத. அப்படியே அவனை பார்த்து அவாய்ட் பண்ணிட்டு அப்படி போகிறது மட்டும் இரு. அவன் கோவத்தில் மட்டும் அவன் வேணாம். அப்புறம் அவனுங்க ஏதாவது பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சத்தை நிறுத்த மாட்டானுங்க. அப்புறம் ஸ்டடீஸ் எல்லாமே ஸ்பாயிலாக போயிடும். புரியுதுல்ல? உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா என்ன? என்ன பிரைட் நல்லா தானே இருக்கான். இது வரையும் அவன் எந்த பொண்ணையும் லவ் பண்ணுற அளவுக்குலாம் போனதில்லை. ஜஸ்ட் அதுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணிப்பான். அவனே ஓப்பனாக சொல்லும் போதோ இல்லை நான் என்னோடய ஆன்ட்டி பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், ஸோ அவர் தான் என்னை வந்து பிக்கப் பண்ணிவிட்டு போகணுன்னு இருந்தார், வரல. ஓ அப்படியா? சரி சரி, இன்னொரு டைம் கண்டிப்பாக காட்டு சரியா? ஓகே ஜெனி தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே வைன். தென் என்னால் பிரைட் முன்னாடி உங்கள்கிட்ட பேச முடியாது சரியா? ஏன்னா அவனுக்கு கோவம் வரும். ஆக்சுவலாக பிரைட் கூடயே நான் பண்ணியிருக்கேன். என்ன இவ்வளோ? ஓ நீ வேறு கண்ட்ரியில் உனக்கு இதெல்லாம் கொஞ்சம் வியர்டாக இருக்கும்ல. அது அது இங்கே எங்களுக்கு நார்மல். ஓகே சரி, என்னென்னு பார்த்துக்கோண்ணே. ஜெனி பிரைட் கிட்ட சொல்கிறாத பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறத. அதுக்கப்புறம் அவன் ஏதாவது இல்லை நான் சொல்ல மாட்டேன், நீயும் சொல்லிட்டாதானே. அதுக்கப்புறம் அவன் ரொம்ப ப்ராப்ளம் பண்ணுவான். அதுக்கப்புறம் எனக்கு கிடைக்காதது யாருக்கும் அப்படி இப்படின்னு இந்த கிறுக்குத்தனமாக யோசிச்சுட்டு இருப்பான். நீ அப்படியே என்னென்னா என்ன இருந்துக்கோ, முடிஞ்ச அளவுக்கு அவங்ககிட்ட அவாய்ட் பண்ணிக்க, அப்படியே ஓடிடு. ஓகே தேங்க்ஸ் ஜெனி. இட்ஸ் ஓகே சரி நான் போகிறேண்ணே அப்படி சொல்லிட்டு அவளும் போயிருப்பா. ஸோ கரெக்டாக இப்போது உங்களுக்கு காலேஜும் முடியுது. ஸோ ஈவினிங் ஜெனி உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பா. ஸோ நீங்களும் போகிறீங்க. அப்போ கரெக்டாக பிரைட் வந்துட்டு ஒய் என்ன தனியாக போறியா? நானும் கூட்டு போய் விடுறேன்டி. இல்லை வேண்டாம் பரவாயில்ல நானே போய்க்கிறேன், இது நார்மல் தானே. என்ன நீயே போய்க்கிறேன் நானே போய்க்கிறேன்னு? நான் தான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல, என் பாய் ஃப்ரெண்ட் கூட வர முடியாது அவனால். அப்போ நீங்கள் ஒரு மாதிரி பிரைட்டை பார்த்துட்டே இருக்கீங்க. சரி ஓகே நீ சொல்லலை தான், அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். ஓகே இங்கே பாருங்கள். தேவையெல்லாம் பேசிட்டுருக்காத புரியுதா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப டீசெண்டாக அப்ரோச் பண்ணிட்டுருக்கேன், என்னை வேறு மாதிரி அப்ரோச் பண்ண வைக்காத. இப்போ உங்களுக்கு ரொம்ப காண்டாகுது. யார்டா நீ சனியா மாதிரி? ஓ பைத்தியக்காரன் மாடாட்டம் நின்றுட்டு நான் போய்க்கிறேன்னு சொல்கிறேன்ல. நான் வர சொல்லும் என்ன சொல்லும் நீ? சரி விடு. என்ன கோவமாக பேசினாலும் கோவமா? ஷோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் காண்டா வெளியே வந்திருப்பீங்க. அப்போ கரெக்டாக பிரைட்டோட கேங் வந்து ஒரு பையன் வந்து பிரைட்டை கூப்பிட்டு போயிருப்பான். உங்களுக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்கும். எப்பா அதிலே வந்து தொலைஞ்சிருக்கலாம்லடா, இப்போ தான் வருவியா? சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? இருக்குது ஜெனி நான் பார்த்துக்குறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜெனி கூட நடந்து வந்துட்டுருக்கீங்க. இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும்னு சொல்லி தான் நடந்து வந்திருப்பீங்க. காலேஜ் விட்டு வெளியே வந்தோன்னையும் ஸோ சங்குக்கோட கார் இருக்குது, அதை பார்த்துட்டு உங்களுக்கு லைட்டாக ஸ்மைல் வருது. ஜெனி வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க போல், அது அவங்க கார் தான். ஜெனி காரை பார்க்குறா.
ஸோ அவ்வளோ காஸ்ட்லியான கார். அப்படியே பார்த்துட்டு, ஹே என்ன சொல்கிற, இது பெரிய ஏதோ சிஓவோட கார் மாதிரி. ஜெனி நான் நாளைக்கு பேசிக்கிறேன்னு. அம்மா அவர் பிஸ்னஸ் தான் பண்ணுறாரு. ஐ மீன் அவருக்கு நான் போகிறேன்னு அவரை ஆரன் அடிக்கிறேன். ஓகே பாய் பாய், நான் பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்திருப்பீங்க, வந்து காரில் ஏறிங்க. மாமா வரமாட்டேன்னு சொன்னேன் கூடாது தாண்டின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பொண்டாட்டி கஷ்டப்பட மாட்டா. இப்போ நீங்கள் கரெக்டாக ஜங்குக்கை பார்த்துட்டு உங்கள் தாலியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதை எடுத்து வெளியே விடுறீங்க. நடி பண்ணுற மைக்கிரியாடி மாமாவை. மாமா காலிலேருந்து உள்ளே இருக்குது, அதான் வெளியே எடுத்து விட்டேன். இதில் என்ன இருக்குது ஒன்று மயக்க? இல்லை இதெல்லாம் ஏதோ மாமாவை மயக்கிறதுக்காகவே பண்ணுற மாதிரி இருக்குது. சரி எதுவும் மீட்டிங் சொன்னீங்க, அதாண்டி போகலான்னு. இதை விடு, ஜாய்கிட்ட சொல்லியிருக்கேன், ஜாய் பார்த்துப்பா. அவளை தானே திட்டினீங்க. நான் திட்டாமா, யார் திட்ட போகிறேன்? எப்பவுமே என்னை திட்டுவாங்க தாண்டி. அவளுக்கு இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமாவே தெரியாது. அது மாதிரி துடைச்சி போட்டு போவா. நீ எதுக்கு அது பேசுகிற? பாவங்க, ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்தா. அதெல்லாம் சின்ன பொண்ணுலாம் இல்லை, உன்னை விட பெரிய பொண்ணு தான். நீ தான் சின்ன பொண்ணு, புரியுதுல? சரிங்க. மாமா என்னடி சீக்கிரமாக போயிடுவீங்களா இல்லை என் கூட வீட்டுக்கு வரையும் வருவீங்களா? வீட்டுக்கு வரையும் வந்து உன்னை விட்டுட்டு அதுக்கப்புறம் போயிடணுண்டி. மாமா நீ என்ன பஸ் என்ன நீ அதான் நான் வந்துட்டேன்ல, விடு. ஸோ ஜங்குக்கும் எதுவுமே பேசாமல் டைமோட பண்ணிகிட்டே இருப்பான். நீங்கள் அப்படி ஜங்குக்கே பார்த்துட்டு இருப்பீங்க. சரி போதும், போய் பார்த்துட்டு இருந்தேண்ணா ஒரு கார் நிறுத்திட்டு அடிச்சிருவேண்டி. அடிக்கிட்டா? மாமா அமைதியாரு. நான் அமைதியாரு. ஏன்டி பார்க்குற மாமாவை அது மாதிரி தின்ற மாதிரியே பார்க்குறா? கேட்டால் ஒன்றும் இல்லைன்னுவா. மாமா அடி நசியோ. அப்போ ஜங்குக்கு அப்படியே காரை சைடாக ட்ராப் பண்ணிட்டு, மாமா டைம், மாமா டாப் எதுக்கு? மாமா டாப் கழட்டாத. மாமா என்ன பண்ணுற? கூட டாப் கூட மாமா. நான் உன்னை பார்த்ததே இல்லையா? மாமா யாராச்சும் யாருக்கும் தெரியாது, வெளிலேருந்து பார்க்குறோம், உள்ளே இருக்கவும் தெரியாது. மாமா இருந்தாலும் கூட மாமா ஒரு மாதிரி இருக்கு எனக்கு. ஒன்றும் இல்லை அடி. மாமா என்ன மாமா நீ ஏன்டி அப்படி பார்க்குற? பா தாலி ப்ளஸ் ஒரு மாதிரி கிக்காக இருக்குடி. அப்படியே மாமாவை எங்கேயும் கூப்பிட்டு போகுது. இங்கே வா மாமா, ஆடி வா லேப்பில் உட்கார், டபுள் சைட் போட்டு. மாமா வேண்டாம் மாமா, டைம் ஆயிடுச்சு. மாமா அதான் நான் சொன்னேன்ல. சும்மா தானே வா அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களை தூக்கி உட்கார வச்சுருப்பான். மாமா என்ன பண்ணுற? சும்மா லூஸ் பண்ண என்ன இருக்கு பேண்ட்டு? மாமா வேண்டாம் மாமா. அப்படியே உட்கார வச்சுலாம் எதுவும் பண்ண மாட்டேன். பொண்டாட்டி மாமா வாய் தோடடி, இல்லைன்னு பிடிச்சி நல்லா பண்ணிடுவேன், ப்ரெஸ் பண்ணிடுவேன். மாமா பண்ணிட்டு தானே மாமா இருக்க மாமா. மாமா ப்ரீத் பண்ணாதே, அது மாதிரி பண்ணுது அப்படி சொல்லிட்டு மேலே இருக்க டாப் மட்டும் ரிமூவ் பண்ணியிருப்பான். நீங்கள் ஷிம்மி மட்டும் தானே போட்டிருப்பீங்க, ஸோ அதையும் ரிமூவ் பண்ணி விட்டுறான். உங்களுக்கு இன்னும் மாமா என்ன பண்ணுற கூட மாமா? இப்போதான் பார்க்க எப்பா தாலி ஜஸ்ட் வா எப்படி இருக்குது தெரியுமாடி? தாலியோட அந்த மாமா அம்மா எங்கே மாமா கிஸ் பண்ணுற? தாலிக்கு லைட்டு மேலே. மாமா வேணாம், அதை கழட்டாத மாமா.
தெரியாதுடி யாருக்கும். மாமா என்ன மாமா பண்ணுற? மாமா என்ன பொண்ணுட்டி? ஜங்குக் மாமா என்ன மாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவன் டைட்டாக ஆக்ட் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிருக்கும். பொண்ணுட்டி ஏ பொண்ணுட்டி ஆமாம் இப்படி பாரு பாருடி அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபேஸை கட் பண்ணி பார்க்க வைக்கிறான். எப்படி இருக்குது தெரியுமா? ஜஸ்ட் அப்படி ஏறுது கீழே. உனக்கு ஃபீல் ஆகுதாடி? மாமா 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 ஜங்குக் மாமா போதும் மாமா, ஏதாச்சும் ஆகிடும் போது மாமா. நான் தான் சொன்னல, உன்னோட சுமக்கில் தாலி படுறது ஒரு மாதிரி இருக்கு. என்னுடைய இது இன்னும் ஒரு தடவை அப்படி பண்ணிட்டே லிப்பில் கொடிக்குவா மாமா. ப்ரெஸ் தானடி பண்ணிட்டு லிப்பில் ஓடிடுவா மாமா. ஜங்குக் மாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜங்குக் மேலே இப்படி சாஞ்சிருப்பீங்க. ஸோ ஜங்குக்கும் விடாமல் அங்கே இங்கேன்னு கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். மாமா சரியாடா, நான் காரை ட்ரை பண்ணுறேன். மாமா மாமா வேண்டாம் ஒன்றும் இல்லை படு. மாமா என்ன பண்ணுற மாமா? கை அங்கேருந்து எடுக்க முடியல, இது ரிமூவ் பண்ணிட்டா. வேண்டாம் மாமா, ரொம்ப மாதிரி இருக்கு. தலை ரிமூவ் மாமா. ட்ரை பண்ணிவிட்டு என்ன மாமா பண்ணுறேன்? வேண்டாம் மாமா, இல்லை போ நாலு. சரி அப்படி ஒர்க் பண்ணிக்கோ. மாமா கார் ஸ்டாப் பண்ணு மாமா, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஜங்குக்கும் நீங்கள் பாவமாக கேட்டதுனால அவனும் ஸ்டாப் பண்ணியிருப்பான். ஸோ நீங்கள் எல்லாமே போட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் என்னமோ பண்ணுற நீ, இதுக்கு தான் கிளம்பி வந்தியா? இதுன்னு வரல, உன்னை விடலான்னு வந்தேன், பார்த்தா மாட்டேன் தெரிச்சு. வேறு எதுவும் இல்லை. அது சரி வா போகலாம். மாமா சாப்பிட்டியா நீ? சாப்பிட்ணும், இப்போ வீட்டுக்கு வந்து தான். மாமா அச்சை செஞ்சுருப்பாங்கள்ல? அதை ஏன் செய்யணும்? அதான் இருக்கே. மாமா நான் போயிட்டு செய்யறதுக்கு லேட் ஆகும்ல மாமா, உனக்கு டைம் ஆனால் பரவாயில்லையா? லேட்லாம் ஆகாது, அதை நான் சீக்கிரமாக எடுத்துக்கிறேன். என்னது மாமா? சரி நான் சீக்கிரமாக எனக்கு நூடுல்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன். டிப்பாவே ஒரு மயிரும் முறியலை, வாய்க்கு 100 தடவை மாமான்னு ஏற்றி விடுவா. நான் ஒன்றுத்துக்கும் வேலையாக்க மாட்டோம். வந்துட்டு வா போகலாம். மாமா உனக்கு செய்யணும்னு சொன்னல, வா ரூமுக்கு வா, என்ன செய்யணும்னு சொல்கிறேன், கேட்டுட்டு போயிட்டு செய். சரி மாமா. அப்படி சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. போகணுன்னு தான் ஜமுக்கு அப்படியே உங்களை பெட்டில் தள்ளுறான். மாமா என்ன பண்ணுற? சாப்பிட்ணுன்னு சொன்னால இதுதான். மாமா வேண்டாம், என்ன பண்ணுற நீ? மாமா என்ன மாமா? மாமா எழுந்துரு மாமா. பொண்டாட்டி இதெல்லாம் எதுக்குடி? நான் பண்ணிடுறேனேடி, நான் கண்ட்ரோல் பண்ண முடியலடி, என்ன பண்ணுறது? மாமா இதெல்லாம் வேண்டாம் மாமா, நான் தான் சொன்னல. அப்புறம் என்ன புதுசாக நீ மாற்றி பேசுகிற? இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கலாம்டி, ஒரு பிரச்சனையும் இல்லை. தலை மாமா ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். மாமா வேண்டாம் தள்ளிடி. அப்படி சொல்லிட்டு ஜங்குக் ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணியிருப்பான். ஸோ கொஞ்ச நேரத்தில் கீழே ரிமூவ் பண்ணியிருப்பான். அவ்வளோதான். நீங்கள் மாமா என்ன பண்ணுற? கீழே லைட்டாக ஒன்று போட்டுருக்கேன்ல, அதையும் கழட்டிட்டா. மாமா வேணாம், நீ பாரு நல்லா தான் இருக்கும். மாமா என்ன பாரு ஜங்குக் மாமா. அப்படி சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு கண்ணை முடிக்கிறீங்க. ஏன்னா ஜங்குக் டக்குன்னு கீழே ரிமூவ் பண்ணியிருப்பான். பார்க்கலாம் மாமா. சரி பார்க்காத. அப்படி சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே உங்கள் மேலே வந்து படுக்கிறான். மாமா
ஜங்குக் மாமா, இதெல்லாம் இப்போதைக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் வைங்க மாமா. அப்புறம்டி சரி வச்சுக்கலாம் மாமா. நான் ஸ்டாப் ஆகிடக்கூடாது மாமா. ஸ்டாப்லாம் ஆகாமல் மாமா பண்ணுறேன். ஜங்குக் மாமா அப்படி இல்லை மாமா, டாப் வேணாம் மாமா. மாமா மாமா மேலே அப்படி சொல்கிறதுக்குள்ள மேலே எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியிருப்பான். ஸோ மேலே இப்போ நீங்கள் எதுவுமே போடலை. அப்படியே ஜங்குக் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். மாமா ஜங்குக் மாமா, ஜங்குக் மாமா, பொண்ணாட்டி இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுடி. மாமா ஜங்குக் மாமா, இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுடி. ஆமாம். ஸோ ஜங்குக்கும் டைட்டாக அவங்கள ஹக் பண்ணி அப்படி இப்படின்னு எத்தோ பண்ணியிருப்பான். ஸோ அப்படியே இங்கே விட்டுட்டு உங்களை பார்க்குறான். எதுவுமே போடலை, வெறும் தாலி மட்டும். செம்மையாக இருக்குடி. எப்போ செம்மையாக இருக்கு தெரியுமா? பொண்டாட்டி இங்கே என்ன பாரு, என்ன பாருடி. மாமா கூப்பிடு. ஜங்குக் மாமா, நீ கிட்ட வந்து டபுள் சைடு போட்டு உட்காந்து. மாமா வேண்டாம் மாமா, இதெல்லாம் நான் தான் சொன்னேன்ல மாமா, என்னால் இருக்க முடியலடி. என்ன பண்ண சொல்கிற? இப்போ ஒன்றுட்டி அதெல்லாம் நீ எதுடி அதெல்லாம் சேஃப்டியா மாமா வாடி வா அந்த உட்கார் வா. அப்போது நீங்கள் ஜமுக்கு பார்க்குறீங்க, எதுவுமே போடாமல் இருக்கான். மாமா நடி என்ன கீழே பார்க்கலையா? என்ன ஜமுக்கு மாமா கீழே பார்க்கலையா? சரி பாரு. சரி வா வந்து உட்காருவா. மாமா ஓடி அப்படி சொல்லிட்டு சங்கு இழுத்து உட்கார வைக்கிறான். மாமா மாமா சங்குக்கு மாமா பொண்டாட்டி அப்படி தாண்டி. சரி பண்ணிட்டா மாமா, வேணாம் மாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஜங்குக்கும் அப்படி இப்படின்னு உங்களை கிஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பான். பொண்டாட்டி ஓகே அப்படி சொல்லிட்டு கீழே உங்களுக்கு ரிமூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருப்பான். ஸோ நீங்கள் வேணாமாம்மா வேணாமாம்மா மாமா மாமா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கண்ணை மூடிருப்பீங்க டைட்டாக. வேணாதான் ஓகேடி பொண்டாட்டி வேணாம். சாரிடி பொண்டாட்டி. சரி எதுவும் பண்ணல. அப்போ ஓகே மாமா அப்படியே உட்காராதடி, மறுபடியும் ஏதில்லை ஏதாச்சும் போட்டுக்கோ. அதுவும் மாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க, எதுவுமே இல்லை. ஜமுக்கு அப்படியே உங்களை இழுத்து அவன் மேலேயே படுக்க வச்சிடறான். மாமா செம்மையாக இருக்குடி, அப்படியே பண்ணிட்டே இரு. ஒம்போடு டச் ஆகும் போதும் வேறு லெவலில் ஃபீலாக இருக்குது. கீழே பண்ணணுன்னு நினச்சேன், ஏன் எப்படி பயப்படுற? ஆனால் அதுதான் இன்னும் செம்மையாக இருக்கும். ஆனால் நீ இதுவே இவ்வளோ செம்மையாக இருக்கேடி. பொண்டாட்டி சொல்கிறி செம்மையாக இருக்கே. ஜங்குக் மாமா சொல்ல மாமா ஒரு மாதிரி இருக்க. டாப் என்னடி உனக்கு ஏறலையா? மாமா உனக்கு ஏறலையா? அப்படி இருந்து ஏன் வேணான்ற? இல்லை மாமா இப்போதைக்கு வேணாம் மாமா. அது ஏன்டி வேணும் மாமான்னு கேட்குற மாதிரியே சொல்கிற? மாமா நீ அது மாதிரி பண்ணிகிட்ருக்க மாமா. கை கொஞ்சம் எடு மாமா, அங்கேயாச்சும் ப்ரெஸ் பண்ண விடு. என்ன பண்ணுறது, அது ஒன்றும் பண்ண விட மாட்டே. ஜங்குக் மாமா மாமா போதும் மாமா. சத்தியமாக சொல்கிறேன்டி,
இப்போவே முடியணும் மாதிரி தான் இருக்குது. பட் முடிக்க முடியலடி, அவ்வளோதான். என்ன பண்ணுறது? ஸோ இப்படியே தான் டைம் போயிருக்கோம். ஸோ ஜங்குக்கும் இதுக்கு மேலே இருந்தால் நம்ம எதாவது பண்ணுற போகிறோம்னு சொல்லிட்டு டக்குன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பான். ஸோ நீங்களும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. 2 பேரும் மூச்சு வாங்கிட்டு அப்படியே படுத்துகிட்டே இருக்கீங்க. மாமா நான் போகிறேன் மாமா. பொண்டாட்டி, மாமா ரொம்ப போட்டு நசுக்கிட்டேன் நான் ஒன்று. ஆமாம் ஆமாம் மாமா. அச்சோ, சரி சரி, வாடி வாடி வாடி. சரி, ஓகே. மாமா, ஏன் மாமா உனக்கு அது வேணுமா? வேணும் தான் மாமா. சரி மாமா, எனக்கு ஓகே. விடு, வேணாம். வேணும் தான், பட் வேணாம். புரியல மாமா. இப்போ விட மாதிரி எழுது தான். ஆனால் மேனேஜ் பண்ணிடுறேன், கண்ட்ரோல் பண்ணிடுறேன். சரியா பொண்டாட்டி? ஆஃபீஸ் இல்லடி, நீ சொல்லிட்டு தான் வந்தேன் ஜாய்கிட்ட. இரு, கால் பண்ணிடலாம். ஹலோ ஜாய், எப்படி போய்ட்டுருக்கு? நான் ஆல்ரெடி உனக்கு அமுச்சு விட்டேன்ல. சைனீஸ் முடிச்சிட்டானா? ஏய் உன எது? இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? எதுக்கு இல்லை? இன்னும் 10%? இன்னும் மயிரில் பத்துமா? மயிர் 25 தானே கேட்டுக்க சொன்னேன். தயங்க நொட்டுவான். இல்லை அவன் நல்லா இருக்காடி. இப்போ என்ன என்ன பேசிட்டு வருவோம், என்ன பேசிட்டுங்க? சரி, ஒரு 7:30 வரேன். சரி, அதனால தான். என்னாச்சு? சரி, நான் பார்த்துக்கிறேன். மெயில் தானே? சரி சரி. என்னோட சைன் தான் இருக்குல்ல, எடுத்துக்கோங்க. சரி. வை அப்படி சொல்லிட்டு கால் கட் பண்ணியிருப்பான். ஸோ நீங்கள் பார்த்துட்டு அப்படியே சைட் அடிச்சுட்டே இருப்பீங்க மாமாவை. என்னடி? ஒன்றும் இல்லை மாமா. என்ன பார்த்துட்டே இருக்க? இல்லை, அழகாக இருக்கீங்க மாமா. சரி. அப்போ ஜங்குக்கு இப்படி திரும்பிட்டு லைட்டாக ப்ளஷ் ஆவான். அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஸோ பொண்டாட்டி ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி வித் ஸ்வீட்டோட. சரியாடி? ஸ்வீட் செஞ்சு எடுத்து வரியா? அங்கே சாப்பிட்டோம்ல மைசூர் பாக். சரிங்க. காஃபி கூட மைசூர் பாக்கா? ஏற்றுன்னு வாடி, நல்லா தான் இருக்கும். ரொம்ப வியர்ட் நீங்கள். அப்படியா? அப்படி சொல்லிட்டு உங்கள் தாலி பிடிச்சி இழுத்து அப்படியே உங்கள் பக்கத்தில் அப்படியே கிட்ட கெட்டு வரான். என்னங்க? என்ன? நான் சொன்னேன் ஜங்குக் மாமா. என்ன? ஐ லவ் யூ டி. நீ செம்மையாக இருக்க ரொம்ப. லிப்ஸ், வாய்ஸ், மெயினாக தாலி டக்கராக இருக்கடி. என் பொண்டாட்டியில் அதான் போல் செம்ம அழகாக இருக்க. நான் ரூட் விட்றான்னா நான் என் பொண்டாட்டியை. உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் ஃபேஸே மாறிடுது. மாமா இல்லடி, என் பொண்டாட்டி செம்ம அழகு. எவனா ரூட் விடுறான்னா என்ன? இல்லை மாமா, அதேண்டி இவ்வளோ பயந்து கஷ்டப்பட்டு சொல்லிட்டுருக்கேன். என்னாச்சு? ஒன்றும் இல்லை மாமா, ஒன்றும் இல்லை மாமா. நான் போய் செஞ்சு எடுத்துட்டு வரேன். எவ்வளோ நேரம் ஆகும்டி? மாமா ஒரு 1/2 அன் ஹவரில் உங்களுக்கு ஸ்வீட்டும் காஃபி எடுத்து வந்துடுறேன். லவ் யூ டி பொண்டாட்டி. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ ஜங்குக் மாமா. சரி போடி. மாமா என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைடி, உடம்பு அப்படி தான் இருக்கும், வேறு எதுவும் இல்லை. போ. அப்படி சொல்லிட்டு நீங்களும் சிரிச்சிட்டே போயிருப்பீங்க. இப்போ ஜங்குக்கோட மம்மி உங்ககிட்ட வந்து ஸ்மைல் பண்ணிட்டு என்னம்மா பண்ணுறான் அவன்? ஓவராக பண்ணுறானா? அத்தை என்னாச்சு? அது மாதிரி இருக்கானா என்ன? வேணான்னு சொல்லியும் கூப்பிட்றானா? ஆமாம் அத்தை.
வரட்டும் அவனை இருக்க. டேய் ஜங்குக், எங்கள் அம்மா இது கத்துது. டேய் வரேம்மா. என்னம்மா கூப்பிட்ட? என்னாச்சு? என்ன ஆச்சா? நடா சொன்னேன். என்ன சொன்னேன் நான்? அவகிட்ட நீ எப்படி இருக்க? என்ன எப்படி இருக்க? நல்லா நடி சொன்ன அம்மா கிட்ட. நான் சொன்னேன். அப்போ நீங்கள் உங்கள் ஆன்ட்டி பின்னாடி அப்படியே நின்றுக்கிறீங்க. குழந்தையாண்டா முறைக்கிற, இங்கே பேசு. அம்மா சொன்னா அவ. என்ன சொன்னா? நடி சொன்னேன். என்னடா என் முன்னாடி முறைக்கிற? அப்படியே போட்டேண்ணா. இரு உங்கள் அப்பா கூப்பிட்றான்னு கேட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு உங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க. அத்தை ஐயோ போயிட்டாங்களே. மாமா ஸ்வீட் தோ கொஞ்சம் சூடாக இருக்கு மாமா, செஞ்சுட்டே தான் மாமா இருக்கேன். செய் வா ரூம் எடுத்துட்டு வா. மாமா அது இல்லை மாமா. மாமா நான் ஏதோ எடுத்துகிட்டு வா, நான் எடுத்துகிட்டு வா அப்படி சொல்லிட்டு ஷோங்க வந்து கிளம்பியிருப்பான். ரொம்ப டென்ஷனாக இருக்கும். ஐயோ கோவப்பட்டாரா? ரொம்ப சீரியஸாக எடுத்துப்பாரா? இப்படி தெரிஞ்சால் சொல்லியிருக்கவே மாட்டோமே, பயமாக இருக்கே. பொண்டாட்டி எவ்வளோ நேரம்? தோ மாமா சூடாக இருக்கு, பரவாயில்ல எடுத்துகிட்டு வா. நீங்களும் போறீங்க உள்ள? மாமா என்னங்க மாமா அவர் மாமா நான் எதுவும் மாமா அது உட்காரு. மாமா என்ன சொன்னேன்? என்ன கேட்குறாங்க? என்ன சொன்னேன்? எல்லாம் மாமா ஏதாச்சும் சொன்னியா? அதை கேட்டாங்க அப்படிலாம் இருக்கான்னு. அம்மா சொல்லிட்டேன் மாமா. அப்படிலாம் இருக்கானா? எல்லாமே நடந்துச்சு நமக்குள்ள, மேலோட்டமாக தான் நடக்குது. சொல்லுவியா அதெல்லாம்? உங்கள் ஷிட்டாக சொன்னாங்க என்கிட்ட அவள் படிக்கிறவர் இதெல்லாம் வேணான்னு. என்னால் இருக்க முடியுமாடி? இப்படி ஒன்றும் அந்தளவு ஒன்றும் போகலை. மாமா முறைக்கிறியா மாமா? என்ன பயமாக இருக்கு மாமா. முறைக்காத மாமா. நீ பண்ண வேலைக்கு முறைக்காம அப்படியே மாமா 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 என்ன மாமா? மாமா சாரி மாமா. மாமா எடி சொல்கிற? உங்ககிட்ட அடி சொல்லுவ? சின்ன குழந்தை நல்லா நிரூபிக்கிறியடி. சாரி மாமா. இதுக்கப்புறம் அத்தை என்ன கேட்டாலும் சொல்லவே மாட்டேன் மாமா நான். அதெல்லாம் சொல்லிட்டியே, அப்புறம் நான் சொல்லவே மாட்டேன்னு. மாமா ஸ்வீட் எப்படி மாமா இருக்கு? நல்லா இருக்கு. இவ்வளோ தானா? போதும் இதுவே. மாமா சாரி மாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கோட காலை வந்து பிடிச்சிருப்பீங்க. ஜங்குக்கு இதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டான். ஏய் என்னடி பண்ணுற? எழுதுரு. என்னடி? மாமா சாரி. அதுக்கு எதுடி காலில் விடுற? இல்லை கோமா இருக்க? இல்லை நான் எங்கே கோமா இருந்தேன்? கோமாலாம் ஜஸ்ட் ஒன்று அவ்வளோதான். ஐயோ இதுக்கெல்லாம் வாடி அம்மா காலில் விழுவ? இல்லை நீ கோப்பட்டு எடுத்துட்டேன்னா வெத்துட்டோம் புருஷன் சிங்கி தான் அடிக்கணும். நான் என்னையும் ஒன்று வெறுக்க போகிறேன். என் லவ்வடி நீ. நான் எப்படி அம்மா எடுப்பேன் சொல்லடாமா? இப்போ கூட ஒரு மாதிரி நிறைய லவ்வில் தான் அப்படிலாம் பண்ணேன். எனக்கு தெரியும் நீ லிமிட் எவ்வளோன்னு. நீயும் ஹாப்பியாக தானே இருந்த அப்படிலாம் இருக்கும்போதோ. வாய்ப்புன்னு சொல்கிறீ. ஆமாம் உனக்கு அது வேணும்னு தோணுச்சா? லைக் அது ஆமாம் மாமா. என்னடி ஆமான்னு சொல்லிட்டேன்? நான் கூட இல்லைன்னு சொல்லுவேன்னு நினச்சேன். இல்லை நீங்கள் ஆசைப்படுறீங்கள அப்போ வேணும் தான். உணவு வேணும்னு தோணுச்சா? தெரியலையே மாமா, ஆனால் ஒரு மாதிரி இருந்துச்சு. விட என் அம்மா கிட்டலாம் மாட்டி விட்ற அளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்ட நீ. இதுக்கப்புறம் எப்போனாலும் மாட்டி விட்ருவ தானே? இல்லை சாரி. நான் வேணா அம்மா அப்படியெல்லாம் காலில் விழாதிரி அம்மா, எழுந்து உட்கார். மாமா ஐ லவ் யூ. வேறு விதமாக சொல்கிறீ. ஜங்குக் மாமா ஐ லவ் யூ. மாமா ஸ்வீட்.
இங்கே வா அப்படி சொல்லிட்டு ஜங்கு உங்களை இழுத்து அவன் வாயில் வச்சிருந்த ஸ்வீட் அப்படியே உங்களுக்கு கொடுக்குறான். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு மாமா. என்னவும் நல்லா இருக்கு. தாண்டி மானி தேனி பொன்மானி சொல்ல தெரியாதுமா. சரியா? சரிங்க மாமா. மாமா நாளைக்கு என்னடி? இல்லை மாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜங்கோட லேப்பில் அப்படியே தலையை வச்சு படுத்துப்பீங்க. என்னாச்சு? ஏமோ என்ன மாமா? நான் உங்ககிட்ட எதாவது மறைச்சா நீ கோச்சுப்பியா? என்னாச்சு? என்ன மறைச்ச? இல்லை மாமா, இல்லை நான் காலேஜில் கூட லைக் இந்த மேம் திட்டினது அதெல்லாம் உங்ககிட்ட மறைச்சேன்னா. ஏன் நீ என்ன திட்டுவாங்கண்ணே? என்ன சொல்லு மாமா. கோவப்படுவேன். என்ன கோவப்படாமல் என்ன பண்ண சொல்கிறேன்? சரி பொண்ணாட்டி, எந்த ஸ்டாஃப் கிட்ட திட்டுவாங்கன்னா நைட்டு வந்து கண்டினியூ பண்ணிக்கோ. சரி டைம் ஆகிடுச்சு, மாமா போய்ட்டு வரட்டா? சரிங்க மாமா. மாமா கார்க்கே எடுத்துகிட்டு போகலையா? இல்லடி பைக்கில் போய்க்கிறேன். கார் வேணாம். மாமா பைக் நான் இருங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஹெல்மெட் எடுத்து. மாமா சரி கூட. என்ன மாமா ஹெல்மெட்டுக்கு எப்படி சலிக்கிறீங்க? போடுங்க. சரி கூட்ரு. சரி ஐ லவ் யூண்ணே, போயிட்டு வரேண்ணே. சரிங்க மாமா. சரி பார்த்துடி, நான் எதுவும் வந்தாலும் கால் பண்ணு, நான் உடனே வந்துடுறேன். சரியா? சரிங்க மாமா. சரி போட்டா? வேறடி மாமாக்கு ஐ லவ் யூ மாமா. சரி போ. ஸோ நீங்களும் அப்படி ரூமில் இருக்கீங்க. ஸோ ஜங்கு கிளம்பியிருப்பான். ஸோ ஓகே நான் திரும்ப சாமி ஸ்டேஷன் எடுத்துகிட்டு போவா. பாய்.